மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் வித் டிடி. நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து டக் பபிள் விடுற மாதிரி ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோ கலர் ஷீட் வந்து எடுத்துகிட்டு அது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்மள்ட்ட வந்து இதே மாதிரி செல்லோ டேப்போடு தீந்து போன ஆட்டை இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு இதே மாதிரி வளைச்சி இதே மாதிரி டக் வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக டக் வரையணும்னா நீங்கள் கையிலே வரைஞ்சிக்கலாம். இப்படி வரைஞ்சிட்ட பிறகு நம்ம அதை அவுட்லைன் கொடுத்துட்டு ஐஸ் நோஸ்லாம் வச்சு வரைஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இப்போ டக்கு வரைஞ்சி முடிஞ்சதும் நம்ம மேலே செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டு நம்ம வந்து இந்த டக்கை கட் பண்ணி அப்படியே எடுத்துடலாம். அவுட்லைனில் கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணாலும் ஓகே, அப்படி இல்லை அவுட்லைனோடு கட் பண்ணாலும் ஓகே. நம்ம இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கிராஃப்ட் வந்து ரொம்ப ஈஸி, விளையாடுறதுக்கு ரொம்ப ஃபன்னாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வாயில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சின்னதாக உள்ளே விட்டுட்டு அதையும் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பென் நைஃப் இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. இப்போ கட் பண்ணிட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ வந்து நம்ம அந்த டக் இருக்கு இல்லைங்களா, அங்கே டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டு பலூன் சின்னதாக ஊதி பலூன் அங்கே ஒட்டிட்டு இந்த மேலே இருக்க அந்த பேப்பரை இப்படி ஒட்டி நம்ம செல்லோ டேப் போட்டு ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணிடணும். இது ரொம்ப ஈஸி கிராஃப்ட்டு, ஆனால் விளையாடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட பபுள் டக் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைடில் லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா பபுள் விடும். இது எவ்வளோ அழகாக பபுள் விடுது பாருங்கள். சும்மா நம்ம பின் சைடை வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா அழகாக இருக்கும்.